ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கோமா இல்லையானே ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும். ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க மற்றவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிருப்போம். சில பேரோட வாழ்க்கை வெளியிலேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்காக டைம் கொடுப்பாங்க, யாராவது கஷ்டப்பட்டா உடனே போய் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு இரவில் அவங்க தனியாக இருக்கும்போது அவங்களுக்குள்ள எம்டியாக ஃபீல் ஆகும். நான் யாருக்காக வாழ்கிறேன்னு ஃபீல் ஆகும். அந்த ஃபீலிங் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா அந்த ஃபீலிங் ஸ்லோவாக நம்ம ஐடென்டிட்டியவே எடுத்துரும். நம்ம வாழ்க்கையில் ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம டெசிஷன்ஸ் கூட நமக்காக இருக்காது. அவங்களுக்கு பிடிக்குமா, அவங்க என்ன நினைப்பாங்க, நான் இல்லைன்னா இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், இப்படி நினச்சி நம்ம ஆசை, நம்ம நிம்மதி, நம்ம சந்தோஷம் எல்லாத்தையும் தூக்கி சைடில் வச்சுருவோம். அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறது பல பேருக்கு தெரியவே தெரியாது. சில பேருக்கு அது நார்மல் ஆயிரும். நீ எப்பவுமே அவைலபிளாக இருக்கிறனால உன் பெயின் இன்விசிபிள் ஆயிரும். ஒரு மனுஷன் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. அவனுக்கும் டயர்டாகும், அவனையும் யாராவது புரிஞ்சுக்கணும் போல இருக்கும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? தன்னோட ஃபீலிங்கையே இக்னோர் பண்ண ஆரம்பிப்பான். ஏன்னா அவனோட மைண்டில் ஒரு ஃபியர் இருக்கும், நான் மாறிட்டா யாராவது என்னை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு. அதனால் பல பேர் ஒரு ஆக்டிங் ஹாப்பினஸில் தான் வாழ்கிறாங்க, உண்மையான ஹாப்பினஸில் இல்லை. நம்ம வாழ்க்கையில் பண்ணுற மிகப்பெரிய தவறு என்னன்னா, மற்றவங்களுக்கு இம்பார்ட்டண்ட் ஆகணும்னு நினச்சி நமக்கு நாமே ஸ்ட்ரேஞ்சர் ஆகிறது. ஒரு மிரரில் நம்மளை பார்க்கும்போது கூட நான் முன்னாடி இருந்த மாதிரி இல்லைன்னு ஃபீல் ஆகும். முன்னாடி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஹாப்பியான நம்ம இப்போ எதுவும் ஃபீல் பண்ண முடியாமல் இருப்போம். அது வயசு காரணம் இல்லை, நம்மளை நாமே கவனிக்காமல் விட்டதோட ரிசல்ட். உண்மையை சொல்லணும்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாரையும் சேவ் பண்ண முடியாது, எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணவும் முடியாது. சில நேரம் இல்லைன்னு சொல்லணும், சில நேரம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், சில நேரம் நம்ம மன அமைதிக்காக சுயநலமாக இருக்கணும். அது செல்ஃபிஷ் கிடையாது, சர்வைவல். நம்மளை நாமே லூஸ் பண்ணிட்டு யாரையும் கடைசி வரைக்கும் ஜென்யூனாக லவ் பண்ண முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே எம்டியாக இருக்கிற மனுஷன் வெளியில் எவ்வளோ ஸ்மைல் பண்ணாலும் ஒரு நாள் பிரேக் ஆகிறான். அதனால் கொஞ்ச நேரம் உனக்காகவும் வாழு, உனக்கு பிடிச்சதுக்கு டைம் கொடு, உன் மைண்டு டயர்டாக இருந்தால் ரெஸ்ட் எடு. எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உன் மனசுக்கு ஓகேவான்னு கேளு. ஏன்னா இந்த உலகம் நீ இல்லைனாலும் ஓடும், ஆனால் உன்னை இழந்துட்டா அந்த வலி காலத்துக்கும் இருக்கும். மற்றவங்களுக்காக வாழ்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதுக்காக நம்மளை நாமே மறந்துற அளவுக்கு போகக்கூடாது. ஏன்னா கடைசியில் நமக்கு துணை நம்ம தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பரணி ரைட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.